வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்றைக்கி ஸ்ரீனிவாசம் சமையலில் நாட்டு மருந்து பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மருந்து மூட்டு வலிக்கு சிறந்த மருந்து. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சீரகம் கிட்டத்தட்ட 50 கிராம் அளவுக்கு, மிளகு ஒரு அரை கப் அளவு, அதாவது 50 கிராம் அளவுக்கு, சுக்கு 4 துண்டு பெருசு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கடுக்காய், திப்பிலி, அதிமதுரம் இதெல்லாம் சேர்த்து ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதோட 2 ஆளாக்கு அரிசி எடுத்துக்கோங்க. 2 கப்பு அரிசி எடுத்துக்கோங்க. அதாவது சாப்பாட்டு அரிசி அல்லது இட்லி அரிசி ஏதாவது எடுத்துக்கோங்க. இந்த அரிசியை இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் இட்லி பொடி அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும், இதை பொடிச்சுக்கிடணும். பொடிச்சிட்டு மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே தனியாக மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு இந்த 2 பவுடரையும் நல்லா கலந்துட்டு உப்பு போட்டு கலந்துட்டு நம்ம ஒரு பாட்டிலில் வச்சுக்கணும். இப்போது எப்படி பவுடர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த பொருள் எல்லாத்தையும் அப்படியே நம்ம மிக்சியில் போட முடியாது. சுக்கை தனியாக ஒரு சின்ன உரலில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கடுக்காயை உடைச்சிட்டு அதில் உள்ளே இருக்கிற சீடை எடுத்துகிட்டு வெளியில் இருக்கிற தோலை மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், சேர்த்துக்கிடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருட்களையும், அரிசி தவிர மற்ற எல்லா பொருட்களையும் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட இட்லி பொடி பதத்துக்கு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அரிசியை நல்லா அரைச்சிட்டேன். மிக்சியில் நல்லா திரிச்சிட்டேன். கிட்டத்தட்ட இட்லி பொடி கன்சிஸ்டன்சியில் நான் இதை திரித்து வச்சுருக்கிறேன். இதிலே நான் உப்பும் போட்டேன். அரிசியில் உப்பு போட்டு அரைச்சிட்டேன். கிட்டத்தட்ட 2 கப்பு 2 ஆளாக்கு அரிசிக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உப்பு போடுங்க, கரெக்டாக இருக்கும். இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இந்த உப்பு. இப்போ இந்த இடத்துல நம்ம மற்ற அந்த பொடி அரைச்சது இருக்குது. இப்போ இது அரிசி பொடி இருக்குது. இந்த 2ஐயும் நீங்கள் நல்லா கலந்துருங்க. இதை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாட்டிலில் இல்லை ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இது பெரிய ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெந்நீயோடையோ இல்லை சாதாரண தண்ணியோடையோ கலந்து நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய முட்டு வலி இல்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இல்லை உடம்புல எந்த பெயின் இருந்தாலும், அஜீரண கோளாறு எதுவாக இருந்தாலும் இது உடனே க்யூர் ஆகும். இந்த நாட்டு மருந்து பொடியை நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. பெரியவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீனிவாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில்.